வணக்கம். நான் எறும்பூர கற்குழியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எறும்பூர கற்குழியம் என்கிறது பழமொழி. மீண்டும் மீண்டும் நற்கருத்துக்களை கேட்கும் போது அவை மனதில் ஆழ பதிந்து விடும். சிறிய செடிக்கு காலத்துக்கு காலம் பசலையிடும் போது அது நன்மரமாகிறது. அவ்வாறே குமுகாயத்தில் எம்மை சான்றோராக்க நல்லறிவுரைகள் பல வழிகளில் கிடைக்கின்றன. எமது பெற்றோர் எமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டும் நல் ஆசாங்கள், உணவுடன் நற்பழக்கங்களையும் ஊட்டுபவர்கள். அடுத்ததாக ஆசிரியர்கள், இவர்கள் பள்ளி பாடங்களுடன் நல்வறிவையும் தருபவர்கள். படித்த பின் கலந்துரையாடி மேலும் தேடல் செய்ய தூண்டுபவர்கள். இவர்களுடன் சான்றோர்கள் நாம் வாழ வேண்டிய முறைகளை நூல்களாக எமக்கு தந்தவர்கள். சான்றோர்கள் எழுதிய திருக்குறள், நாலடியார், ஆத்திசூடி போன்ற நூல்கள் பலவும் அறவாழ்வை எமக்கு தருகின்றன. பெற்றோர், ஆசிரியர், சான்றோர் எல்லோருமே ஒன்றையே கூறுவது ஏன்? மிகச்சிறிய எறும்புகள் பல ஊறும் போது வலிமையான கல்லை தேய்கிறது. இன்சொல் பேசு, அன்பு செய், சினங்கொள்ளாத என்று இவர்கள் எல்லோரும் கூறுவது நல்வாழ்வை நோக்கியே. எனவே இவர்கள் கூறுபவற்றை கேட்டு அதன்படி ஒழுகி நாம் புகழுடன் வாழ்வோம் ஆக. நன்றி, வணக்கம். இவருக்கு